3 பிள்ளைங்க எனக்கு. அந்த 3 பிள்ளைகள வளர்த்து அதையும் கரை சேர்த்து இப்போ வேற இன்னும் பேத்தியும் வளர்த்து கரை சேர்த்து வரேன். இதுதான் என்னோட நிலைமை. தனக்கு பிறந்த 3 பிள்ளைகளையும் கரை சேர்த்து பெற்றோர் துணையின்றி தவித்த 2 பேத்திகளையும் கரை சேர்க்க போராடுகிறார் பாட்டி. தங்களை வளர்க்க அவர் பட்ட கடனை தான் பெரிய ஆளாகி அடைக்க வேண்டும் என்று கண்ணீரோடு பேசுகிறார் 9ஆம் வகுப்பு படித்து வரும் இந்த மாணவி. ஆட்சிக்கு வசதி இல்லை படிக்க வைக்க, அதனால நான் இது பண்ணி நான் நல்லா படிக்கிறேன். எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. அதை நான் ஆகணும். ஆகி நான் எங்கள் ஆட்சியோட கடன் எல்லாத்தையும் நான் அடைக்கணும். தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே வாசுதேவநல்லூரில் இட்லி கடை நடத்தி வருபவர்தான் 70 வயதான முத்து. கணவர் உயிரிழந்த நிலையில் தனது 2 மகள்கள் மற்றும் ஒரு மகனுக்கு தனி ஆளாக போராடி திருமணம் செய்து வைத்துள்ளார். இதில் மகனுக்கு திருமணமான ஒரு சில ஆண்டுகளில் தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை செய்து வந்த மருமகள் தேவி தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். எங்க அம்மா தீ விபத்துல இறந்துட்டாங்க. அதனால இன்னைக்கு எங்க ஆட்சி கூட தான் நான் இருக்கேன். மனைவி இறந்த பிறகு அவரது கணவரும் வீட்டு பக்கம் வரவில்லை. இதனால் தனித்து விடப்பட்ட தனது 2 பேத்திகளையும் வளர்க்க துவங்கியுள்ளார் முத்து. தனி ஆளாக இருந்தாலும் 2 பேத்திகளையும் படிக்க வைத்து வந்துள்ளார். இதில் மூத்த பேத்தியை பட்டப்படிப்பு வரை படிக்க வைத்தவர் சில ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் செய்து வைத்துள்ளார். திருமண செலவிற்காக தான் கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டை 5 லட்சத்திற்கு வைத்துள்ளார் முத்து. ஒரு சிறு வீடு கட்டியிருந்தேன். பெரிய பிள்ளை பொண்ணு இருக்கும்போது அந்த வீட்டை 5000த்துக்கு ஒத்தி வச்சு 5 லட்சத்துக்கு ஒத்தி வச்சு அந்த பிள்ளையை கரையேற்றிட்டேன். அந்த 5 லட்சத்துக்கு இப்போ 2 வீட்டுக்கு 5000 நான் மாசம் வாடகை கொடுத்துட்டு அந்த வீட்டுல இருக்கேன். தொடர்ந்து 5000 ரூபாய் வாடகையில் வீடு ஒன்றை எடுத்து அதில் தங்கி வாழ்க்கையை நடத்தி வருபவர் வாசுதேவநல்லூரில் இருக்கும் இட்லி கடையை நடத்தி அதில் வரும் வருமானத்தில் அன்றாட தேவைகளையும் பேத்தியின் படிப்பு செலவையும் சமாளித்து வருகிறார். வீட்டிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இட்லி கடைக்கு ஆட்டோவில் சென்றால் 200 ரூபாய் வரை ஆகும் என்பதால் நடந்தே சென்று வருகிறார் முத்து. இந்த இட்லி கடை வச்சுதான் அந்த இட்லி கடையும் பாருங்க, என்னால் அங்கே ஆட்டோலேருந்து வர போகிறதுக்கு 200 ரூபா கேட்காது. என்னால் கொடுக்க முடியாது. 6 ரூபாய்க்குள்ளாவது தான் போவேன். வரும்போது காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சு வருவேன். 5 மணிக்கு வரல இந்த சின்ன பிள்ளையும் கூட்டிகிட்டு தான் வருவேன். ஒத்தையில் அவங்க அங்கேயும் விட முடியாது, இங்கேயும் விட முடியாது. 6 ரூபாய்க்குள்ளாவது பள்ளிக்கூடத்துக்கு ஏற்றி விடுவேன் ஸ்கூலுக்கு. அவ்வளோதான் என்னோட நிலைமை. வேறு சொத்து சுகம் எதுவுமே கிடையாது. சிதிலமடைந்த இட்லி கடையை தார்பாய் போட்டு போர்த்தி மிகவும் கஷ்டமான சூழலில் கடையை நடத்தி வருகிறார். 2வது பேத்தி அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து வரும் நிலையில் இந்த ஆண்டுக்கான கல்வி கட்டணத்தை கட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் முத்து. இதனால் அரசும் மாவட்ட நிர்வாகமும் பேத்தியை தொடர்ந்து படிக்க வைக்க வேண்டும் என்று வலி தோய்ந்த வார்த்தைகளோடு கோரிக்கை வைத்துள்ளார் முத்து. என்ன என் பேத்திக்கு நல்லபடியா படிப்புக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். இந்த 2 இதுவும் உதவி செஞ்சுட்டு உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. தனக்காக கடன்பட்டு உழைப்பை கொட்டி வரும் பாட்டியை தான் படித்து பெரிய ஆளாகி பார்த்து கொள்வேன் என்றும் படிப்புக்கு தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் என்றும் கண்ணீரோடு கோரிக்கை வைத்திருக்கிறார் 9ஆம் வகுப்பு பயிலும் தமிழழகி. நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்கள் ஆட்சி இட்லி சுட்டு தான் எங்களை படிக்க வைக்காங்க. அதனால நான் நல்லா படித்து டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை. ஆனால் எங்கள் அம்மா தீ விபத்தில் இறந்துட்டாங்க. அதனால இன்னைக்கு எங்கள் ஆட்சி கூட தான் நான் இருக்கேன். எங்கள் ஆட்சி தான் எங்களுக்கு இட்லி சுட்டு வருது. 4 மணிக்கு அங்கே இருந்துச்சு. நடந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து தான் நடந்து வராங்க. எங்கள் ஆட்சி நடந்து தான் எங்களுக்கு இட்லி சுட்டு இது பண்ணி இன்னைக்கு எங்கள் ஆட்சி கிடைச்ச காசுல தான் ஃபீஸ் கட்டுறாங்க. இந்த 9th ஸ்டாண்டர்டில் ஃபீஸ்க்கு தான் கெட்டலை. ஆட்சி கிடைச்ச காசை வச்சு தான் ஃபீஸ் கட்டி என்னை படிக்க வைக்கிறாங்க. அதனால நான் நல்லா படித்து நல்லா டாக்டர் ஆகி வருவேன். அரசும் எங்களுக்கு உதவி செய்யணும். ஆட்சிக்கு வசதி இல்லை படிக்க வைக்க, அதனால நான் இது பண்ணி நான் நல்லா படிக்கிறேன். எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. அதை நான் ஆகணும். ஆகி நான் எங்கள் ஆட்சியோட கடன் எல்லாத்தையும் நான் அடைக்கணும். இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டபோது பாட்டிக்கு தேவையான உதவி செய்து தரப்படும் என உறுதியளித்துள்ளனர். அதேபோல் உதவி கிடைப்பதை உறுதி செய்வதாக கூறியுள்ளார் சங்கரன் கோவில் கோட்டாட்சியர் கவிதா.